தோல் நோயாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நாம் என்ன பண்றோம், நினைச்சு கவலைப்படுறோம். அது சரியாகுமா ஆகாதான்னு எப்ப பாரு ஒரு யோசனையில இருக்கும். இல்லையா உடனே அரிப்பு தாங்க முடியாம நிறைய அலர்ஜி மாத்திரையும் ஸ்டெராய்ட்ஸும் எடுத்துடுறோமே தவிர ஒரு எஃபோர்ட் எடுக்கணும், ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சற்று கூட யோசிக்கிறதே கிடையாது. அரிப்பு அதிகமா இருக்கும் போது மாத்திரை அதிகப்படுத்திக்கிறோம், அதற்கு பிறகு அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்தை தாண்டும் பொழுது, அதனுடைய வீரியம் அதிகமாகும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் விழி பிதுங்கி கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப நம்ம இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எப்படி ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பூரா இந்த மாதிரி குர்ணையா இந்த போட்டோஸ்ல காமிக்கிற மாதிரி ஒரு கழுத்துல இருந்து கால் பாதம் வர ஃபுல்லா அலர்ஜி, அதுவும்